இந்த நாள்ல கூட நம் தியானிக்கிற இந்த வேத பகுதியிலிருந்து சொல்லுகிற வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயத்தினால் வருகிற காரியங்களை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள்ல கூட ஏன் நமக்கு பயம் வருகிறது, அந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு பயம் வருகிறது என்பதை பார்க்கும்போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கூட தேவையில்லாத காரியத்தை குறித்து முந்தின காரியங்களை யோசிக்கும் போது நமக்கு பயம் வருகிறது. பயத்தினால் நமக்கு என்ன வருகிறது என்றால் ஆத்துமாவிலே மரணம் வருகிறது. அதனால் நாம் பயப்படக்கூடாது. பயம் நம்மளை கீழே தள்ளும். அதனால் பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் தைரியத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உமக்கு நன்றிப்பா அப்பா, நீங்க எனக்கு பயமுள்ள ஆவியை தரலப்பா, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஏன் பயம் நமக்கு உண்டாகிறது என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு 3 காரியங்களால் நாம் இதை அலசி பார்ப்போம். ஏன் பயம் உண்டாகிறது என்றால் அவ்விசுவாசத்தினால் லேக் ஆஃப் ஃபெய்த், நமக்கு விசுவாசம் இல்லாமையினால் நமக்கு பயம் வருகிறது. சீஷர்கள் படகில் இருந்தபோது புயல் வீசியது. இயேசு அவர்களிடம், ஏன் பயப்படுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா என்று கேட்டார். மார்க் 4:40 மூலமாய் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, அதாவது அவ்விசுவாசம் உடையவர்களுக்கு தான் பயம் வரும். ஆதலால் பயத்தை மேற்கொள்ள நம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும் போது பயம் நம்மளை விட்டு சென்று விடும். அடுத்ததாக 2வது காரியமாக ஏன் பயம் வருகிறது என்றால் பாவ உணர்வு, கில்ட்டி ஃபீலிங். அடிக்கடி நமக்குள்ள இருக்கிற பாவ உணர்வுகள். மனிதன் முதலில் பயந்தது ஏதேன் தோட்டத்தில் தான். பாவம் செய்தவுடன் ஆதாம் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். ஆதியாகமம் 3:10 நாம் பார்க்கும் போது தேவனோடு உள்ள உறவின் விரிசல் ஏற்படும் போது பாதுகாப்பற்ற நிலை உணர்வு நமக்கு ஏற்பட்டு பயம் நமக்கு வருகிறது. பாவ உணர்வு, தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்ற அந்த உணர்வு இல்லாத போது, பாவத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் போது, நான் பாவம் செய்தே கொண்டிருக்கிறேன் என்ற அந்த பாவ உணர்வு, அந்த கில்ட்டி ஃபீலிங் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இதிலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும், நாம் விடுதலை பெற வேண்டும். 2 காரியங்களை பார்த்தோம். 3வது காரியங்களை பார்க்க போகிறோம். எதிர்காலத்தை பற்றிய கவலை. ஏன் நமக்கு எதிர்காலத்தை பற்றின கவலை வருகிறது அப்படி என்றால், உணவு, உடை, வேலை அல்லது கடன் போன்ற தேவைகளை குறித்து நாம் கவலைப்படும் போது இந்த கவலை நமக்கு பயமாக மாறுகிறது. 3 காரியங்களை நாம் தியானித்தோம். அவ்விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அது நமக்கு பயமாக மாறும். பாவ உணர்வு நமக்கு ஏற்பட்டால் அது நமக்கு பயமாக மாறும். எதிர்காலத்தை குறித்து கவலை ஏற்பட்டால் நமக்கு பயமாக மாறும். இந்த பயத்தை எப்படி நாம் மேற்கொள்வது? இந்த பயத்தை உண்டாக்குவது 3 காரியங்கள். அதை மேற்கொள்ளவும் 3 ஆயுதங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 படி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அதற்கு பதிலாக 3 ஆவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 3 ஆவிகளை பயன்படுத்தி பயத்தை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவி என்றால் பவர் என்றால் தேவன் நமக்கு பயத்தை எடுத்து போட்டு நல்ல பலனை கொடுக்கிறார். எப்படி நமக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்றால், இது பிசாசின் வல்லமையையும்
அதன் சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கும் தைரியமான ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்மோல் இருக்கிறது என்ற உணர்வு வரும்போது அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் வரும். தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சவுண்ட் மைண்ட். பயம் வரும்போது குழப்பம் வரும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் சிந்தையை தெளிவுபடுத்துவார். பயப்படும் போது நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். தனிமையான உணர்வு வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற அறிக்கை செய்யுங்கள். தனிமையான உணர்வு உங்களை விட்டு நீங்கிவிடும். எதிர்கால கவலை வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்றைய கடமையை சரியாக செய்யுங்கள். இன்றைய கடமைகள் தேவன் நமக்கு பெலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த பெலன் நமக்கு இன்றைக்கு சுறுசுறுப்புள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தைரியமாய் உங்கள் காரியங்களை நடப்பீங்கள். சுறுசுறுப்புள்ளவன் தன் வேலையை செய்யும் போது அவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தோல்வி பயம் வரும்போது தேவன் நமக்கு பலத்தை தருகிறார். தேவன் தோல்வியை மேற்கொள்ளுகிற பலத்தை தருகிறார் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். பயம் உங்களை நெருக்கும் போது இந்த வரிகளை சிந்தித்து பாருங்கள். பயம் கதவை தட்டும் போது விசுவாசம் போய் கதவை திறக்கட்டும். பயம் கதவை தட்டும் போது விசுவாசம் அந்த கதவை திறக்கட்டும். அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். பயம் உங்களை விட்டு நீங்கி ஓடும். இருள் சூழ்ந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு தேவன் ஒரு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதம் 27:1 போடப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல கூட பயத்தின் ஆவியை நம் விட்டு எடுத்து போட வேண்டும். பயமுள்ள ஆவியின் தன்மை என்னவென்றால், பயம் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது நம் மனதை அடிமைப்படுத்தும் ஒரு ஆவி. ஆனால் தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் பயப்படாதே என்று கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வேதாகமத்திலே அநேக முறை பயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம், பயப்படாதே, பயம் நமக்கு வேண்டாம் அப்படி என்று அநேக முறை பயப்படாதே பயப்படாதே என்று நமக்கு வேதாகமத்திலே போட்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து கூட தேவன் யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று தேவன் யோசுவாவோடு பேசியிருக்கிறார். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:18 படி அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது பயம் நம்மளை மேற்கொள்ளவே மாட்டாது. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்கு துணையில் இருக்கிறார், எனக்கு முன்பு நிற்கத்தக்கவன் யார் என்று நாம் அறிக்கையிடுவோம். தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த பயத்தை தினமும் நடைமுறை வாழ்க்கையிலே மேற்கொள்வது? தினமும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுங்கள். அறிக்கை செய்தல் உங்களை விழ செய்யாது, உங்களை தூக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தும். தேவனுக்குள்ளே அடுத்ததாக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு புது பலனை அளிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு பயத்தை எடுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்க்காமல் பிரச்சனையை மேற்கொள்ளுகிற தேவனை பார்க்கும் போது ஒரு ஷிஃப்ட் நடக்கும். அதாவது கோலியாத்தை பார்க்காமல் தாவீது தனக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்த்தான்.
அந்த நாள்ல அவனுக்கு தேவன் வெற்றியை தந்தார். பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், பிரச்சனை ஆகிய மலையை பார்க்க வேண்டாம். அந்த மலையை பார்த்து பேச ஆரம்பிங்கள். இந்த மலையை பார்த்து பேசும்போது தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அந்த மலையை பார்த்து நீங்க பேசும்போது அது அந்த சமுத்திரத்துல விழுந்து போகும். அந்த சமுத்திரத்துல விழும்போது அது இல் பொருளாய், அந்த பிரச்சனை இல் பொருளாய் மாற்றப்படும். நீங்கள் வருங்காலத்தை குறித்து பயப்படாமல் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று தேவன் மத்தேயு 6:34 குறிப்பிட்டிருக்கிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையர்களுக்காக கவலைப்படும். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கூட தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களுக்காக பயப்படாமல் இந்த நாள்ல எந்தெந்த காரியங்கள் கோலியாத்தை போல உங்களுக்கு முன்பாக நின்றாலும், கோலியாத்தை வீழ்த்த தாவீதுக்கு ஒரே ஒரு கல் தான் தேவைப்பட்டது. இன்றைய தினம் தேவன் நமக்கு ஒரே ஒரு கல்லாகிய அந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இந்த நேரத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கல்லை பயன்படுத்தி இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு எதிர்பட்டு வருகிற அந்த பிரச்சனையை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாய் பேசுங்கள். வசனத்தின் மூலமாய், இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் அந்த கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்துங்கள். கோலியாத் ஆகிய அந்த பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். அதை இந்த ஒரு சிறு கூழாங்கலை வைத்து அதை தகர்த்து போடுங்கள். இந்த நாள்ல கூட தேவன் நமக்கு முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார், முகமுகமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்திலும் அன்புள்ளவர்களாய், மற்றவர்களுக்குள்ள அன்புள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருங்கள். உங்களுடைய இருதயத்துல இந்த நாள் அன்பின் ஆவி உங்களுக்கு செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினால தெளிந்த புத்தி உள்ள ஆவி செயல்படட்டும். அப்பா, பலமுள்ள ஆவி இன்று செயல்படுவதாக என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். தெய்வமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்பா உங்களுடைய தலையின் மீது, அவர்களுடைய தலையின் மீது இப்பொழுதே பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமுள்ள ஆவிய, தெளிந்த ஆவிய, அப்பா அன்பின் ஆவிய ஊற்றுங்க. இந்த நாள்ல அப்பா ஒரு ஜெயத்தின் நாளாக மாற்றி கொடுங்கப்பா, மாற்றி கொடுங்கப்பா. தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.